தாய் தமிழர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பல விடயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அரசியல்ல. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வைகோ வந்து இப்ப வெளிய வந்திருக்காரு. டிஎம்கே கூட்டணிலருந்து. கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் இருந்தாருன்னு நெனைக்கிறேன் அந்த கட்சியிலருந்து அந்த கூட்டணியில. இன்னைக்கு வந்து நம்ம கேள்வி வந்து இப்ப வைகோ நல்லவரா? கெட்டவரா? அப்படின்றதுலாம் இப்ப நம்மளோட கேள்வி கிடையாது. ஏன்னா வந்து ஒரு கூட்டணின்னு அமைக்கிறப்ப, அந்த கூட்டணி வந்து என்ன மாரி கூட்டணியா இருக்குன்றது தான் இப்ப நமக்கு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா திராவிட கட்சிகள் உடைய கூட்டணி எப்பவுமே திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா, ஆம் சொல்லப்போனா வந்து திமுக வந்து தனித்து நின்னு ஜெயிச்சதே கிடையாது இதுவரைக்கும். முழுக்க முழுக்க கூட்டணி கட்சி வச்சு தான் இதுவரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. முதல் 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 நடந்த தேர்தல்ல சொல்றேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து கூட்டணி கட்சி மட்டும் தான் வந்து திராவிட கட்சியுடைய ஒரு பலமா இருக்கு. ஆனா அந்த கூட்டணிக்கு சரியான மரியாதையும், அந்த கூட்டணிக்கான கூட்டணியில சேர கட்சிகளுக்கு சரியான இது குடுக்குறாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா அது இல்ல. என்னன்னா வந்து இப்ப தமிழ் தமிழர் உரிமை சம்மந்தப்பட்ட விடயங்களோ, இல்ல தமிழருடைய முக்கியமான விஷயங்கள பத்தி பேசுறப்ப வந்து, கூட்டணி கட்சியில சின்ன சின்ன கட்சிகள் இப்ப வேல்முருகன் இருந்தாரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அந்த கட்சிகள்லாம் தொடர்ச்சியா குரல் குடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா அது வெறும் குரலா இருக்குமே தவிர, அது வந்து அது பெரிய ஒரு சக்தியா மாறாது. ஈவன் அந்த அதிகார வட்டத்துல அவங்க இருந்தாலுமே. ஸோ அந்த இதுதான் நம்ம வந்து முக்கியமா பேசணும்னு நெனைக்கிறேன் நான் குறிப்பா. என்னன்னா இப்ப வந்து இப்ப 9 வருஷம் ஒரு கூட்டணியில இருந்துட்டு, இன்னைக்கு வந்து அவர் வெளிய வந்திருக்காருன்னா, இன்னைக்கு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கு. விஜய் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. அதேபோல வந்து தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, தேர்தல்ல வந்து மட்டுமே அந்த தேர்தல் சமயத்துல மட்டுமே ஒரு கூட்டணி அமைக்கிற ஒரு நிலைமை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த 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 நிலைமையிலிருந்து தமிழுக்கான குரல்கள் எழுப்புறது, தமிழுக்காக ஈழத்தமிழர் பத்தி பேசுறது, இது எல்லாமே வந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு குரலா மட்டும் இருக்கு. அங்க வந்து ஆக்கப்பூர்வமா உள்ள போயிட்டு பெருசா எதாவது பண்ணாங்கன்னா, எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம அதுதான் ரொம்ப ஒரு பேட்டர்னா பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா இப்ப வந்து நம்ம ஜஸ்ட் வைகோ மட்டும் பேசினா அது சின்ன டாபிக்கா மாறிடும். நம்ம அப்படி பேச தேவையில்ல. ஏன்னா அது வந்து ஒரு நபரோட அரசியல் முடிவு அது. அது நம்ம வந்து பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இது வந்து பல விடயங்கள்ல அது ஒரு பேட்டர்னாவே இருக்குது. ஆனா வந்து சிறு கட்சிகள் ஒரு பெரிய கட்சியோட நிழல்ல இருக்கிறப்ப, அதோடைய தனிக்குரல் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க விடுதலை சிறுத்தை எடுத்துக்கலாம். சின்ன சின்ன கட்சிகள் இப்ப தமிழ் மாநில கட்சிகள் எடுத்துக்கலாம். இது சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து ஒரு பெரிய கட்சியில இணையறப்ப, அவங்க வந்து என்னதான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு நல்ல ஒரு கொள்கைகளோட, நல்ல ஒரு இதோட இருந்தாலும், அந்த ஆட்சி கட்டமைப்புல போறப்ப, ஒரு பவர் சென்டருக்கு அவங்க போறப்ப, அவங்களுடைய கேள்விகள்லாம் என்ன ஆகுது? ஏன்னா அவங்க கேட்டே இருக்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிள் சில கேள்வி நான் சொல்லலாம். ஏன் வந்து ஈழத்தமிழர் வந்து ஏன் இப்ப ஈழத்தமிழர் ஈழத்தமிழருடைய பிரச்சனைகள் இருக்கு. அது வந்து நிரந்தர ஒரு அரசியல் அஜெண்டாவா மாறவே இல்ல. ஆனா அவங்க தொடர்ச்சியா இருக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. இப்ப காவிரி பிரச்சனை எடுத்துக்குவோம். அதே போல எப்பப்பெல்லாம் காவிரி பிரச்சனை வருதோ, எப்போலாம் தண்ணி பிரச்சனை வருதோ, அப்ப மட்டும்தான் ஒரு கிரைசிஸா மட்டும் தான் இருக்குமே தவிர, அது தொடர்ச்சியா பேசுறது கிடையாது. அதே போல தமிழ் மொழி உரிமை எடுத்துக்கங்க. அதுவும் வந்து ஒரு ஸ்லோகன் மட்டும்தான். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு பாலிசியா அத மாற்றத்துக்கு என்ன மாரி முயற்சிகள் அவங்க பண்ணாங்க? அது என்ன நடந்துச்சு? அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாது. அதே போல இப்ப தமிழ் தேசிய கட்சிகள் வந்து தமிழ் தேசியம் நான் எப்படி மீன் பண்றேன்னா, தமிழர் உரிமைய ரொம்ப கோர் விஷயமா வச்சுட்டு பேசுற கட்சிகள் நான் சொல்றேன். ஏன்னா இப்ப தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய சிக்கல் வந்துரும் அத பத்தி பேசுறதுக்கு. ஏன்னா தமிழ் தேசியம்னா நான் ஒரு கட்சி தான் தமிழ் தேசிய கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அ வ ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நாம் தமிழர் கட்சி தாண்டி வந்து எதையுமே தமிழ் தேசிய கட்சின்னு சொல்ல முடியாத நிலைமை தான் இருக்குது. ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் வந்து எந்த கட்சியோட கூட்டணி அமைக்காம இருக்குது. மத்த கட்சிகள் எல்லாமே கூட்டணி அமைச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு வித்தியாசத்துல வந்து நம்ம அப்படி தனித்து சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறோம். ஆனா தமிழருக்கான உரிமைகளையோ, தமிழருக்கான இதையோ வந்து தொடர்ச்சியா குரல் கொடுத்துட்டு கட்சிகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த வகையில வேலுமணி கட்சியோ, இல்ல விடுதலை சிறுத்தைகளோ நிறைய எடுத்துக்கலாம் அதே போல. இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து இந்த தேர்தல் சமயத்துல ஒரு சீட்டுக்காக போய் இந்த திராவிட கட்சிகளோட சேர்ந்துருது இல்லையா? ஸோ இதுதான் நம்ம வந்து பெரிய சிக்கலா பார்க்க போறோம். இப்ப வைகோ வெளிய வந்தது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம அது அது அத ஒட்டி இந்த டாபிக்க நான் பேசல. ஆனா இந்த டிஎம்கே ஃபார்ம் பண்ற கூட்டணி வந்து கொள்கை கூட்டணியா இல்ல ஜஸ்ட் ஒரு தேர்தல் கணக்கா அப்படின்னு பார்த்தா, அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா வந்து அவங்க ஆட்சி செஞ்சுட்டாங்க. இப்ப இந்த வருஷம் விஜய் அத டோட்டலா வேற மாரி கொண்டு போயிட்டாரு. தேர்தல்லயே வந்து ஒரு வேற வேற மாதிரி ஒரு பிரச்சாரத்த பண்ணி, அது வேற நிலைமை உருவாயிடுச்சு. ஆனா அது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. போக போக அத பத்தி தெரியும். ஆனா இப்ப இந்த திமுக அடுத்தது என்ன பண்ண போகுது? இதேதான் பண்ணும் இல்லையா? ஸோ நம்ம அத பத்தி கொஞ்சம் கண்டிப்பா பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கூட்டணி வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கொள்கை கூட்டணியா இருக்கணும். அந்த கொள்கை கூட்டணியா இருந்தா தான் ஒரு காமன் அஜெண்டா அதுக்கு இருக்கும்.
அதுல வந்து பிஜேபி எதுக்குறவங்க மட்டுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்க முடியாது இல்லையா? இந்துத்துவம் வந்துரும், பிஜேபி வந்துரும்ன்றது மட்டுமே சொல்லி, அதை மட்டுமே வந்து ஒரு பெரிய இதை வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா உண்மையாவே நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது. தமிழர் உரிமையில வந்து இந்த கூட்டணியுடைய காமன் அஜெண்டா என்ன? இப்ப தமிழர் உரிமைனா, தமிழர் உரிமைக்கான சம்பந்தப்பட்டதுல இந்த கூட்டணி அமைக்கிறாங்கல்ல, அவங்களுடைய காமன் அஜெண்டா என்ன? அப்படி என்னைக்கா சொல்லியிருக்காங்களா? இல்ல. அதே போல ஈழத்தமிழருடைய அவங்க அவங்க கொடுக்கக்கூடிய நீதியில ஏதாவது ஒரு கான்கிரீட் ஆக்ஷன் பிளான் இது வரைக்கும் அந்த காமன் அந்த கூட்டணியா அமைச்சர் கட்சிகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னாலும் அதுவும் இல்லை. அதே போல காவிரி உரிமையில வந்து நிரந்தர அழுத்தம் கொடுக்கறதுக்கு நிரந்தர ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு ஏதாவது அமைப்பு ரீதியாக ஏதாவது பண்ணாங்களா? அதுக்கான கோரிக்கை ஏதாவது வச்சாங்களா? அதுக்கான செயல்பாடுகள் ஏதாவது பண்ணாங்கன்னா அதுவும் இல்லை. சரி, அதை தாண்டி தமிழ் மொழிக்கான கல்வி, தமிழுக்கான கல்வி, வேலை, நிர்வாகம் அது போன்ற திட்டங்கள் ஏதாவது ஒரு ஒரு கான்கிரீட்டான ஒரு திட்டத்தை கொடுத்தாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி, மாநில உரிமை அது வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? தொடர்ச்சியா பேசுவாங்க மாநில உரிமை, மாநில உரிமைன்ட்டு. ஸோ அதை பத்தி கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்து இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. ஸோ இளைஞர் வேலை வாய்ப்பு, அப்புறம் கொள்கை தெளிவு இது இருக்குதான்னு பார்த்தா அங்கேயும் அது கிடையாது. ஸோ இப்ப இதுக்கு எதுவுமே இல்லாம ஒரு கூட்டணி அமைச்சு, ஒரு தேர்தலுக்கு மட்டுமே ஒரு கூட்டணி அமைச்சு, அந்த 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 கூட்டணி கதை என்ன ஆச்சு? இப்ப விஜய் ஜெயிச்சோன்னு பார்த்தோம். டக்கு 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 டக்குன்னு எல்லாமே பிச்சுக்கிட்டு போனாங்க இல்லையா? கம்யூனிஸ்ட் முதற்கொண்டு, விஜய் தேசத்தை முதற்கொண்டு, முஸ்லீம் லீக் முதற்கொண்டு எல்லாமே பிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் திமுக வந்து ஒரு தனி மரமா ஆயிடுச்சுன்றதுதான் உண்மை. ஸோ இது வந்து இது இது வந்து இதுல இருந்து அவங்க பாடம் கத்துக்குவாங்களா அப்படின்னா கண்டிப்பா கத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர்தல்ன்றது வந்து ஒரு கணக்கு, அவ்வளவுதான். அந்த நம்பர்ஸுக்கு என்ன பண்ணுமோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க தவிர அதை தாண்டி எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய எதிர்ப்பு வந்து இப்ப பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றது வந்து ஒரு கொள்கையா வச்சுக்கிட்டாங்கன்னா, அப்புறம் நீங்க அதுக்கு மாற்று எப்படிங்க நீங்க ஒரு 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 கொள்கை கூட்டணி அமைக்க முடியும்? இவங்க வந்து ஆன்டி பிஜேபி, மதவாதத்தை எதிர்க்கணும்னாங்க. ஆனா சொல்லப்போனா என்னதான் மதத்தை கூட்டு வந்தது இவர் தான். கருணாநிதி தான் முதல் வந்து தமிழ்நாட்டுக்கு பிஜேபி இன்ட்ரோடியூஸ் பண்ணதே வந்து கருணாநிதி தான். ஸோ அப்படி இருக்கப்ப வந்து மதவாதம் இன்னைக்கு அவங்க பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப ஃபன்னா தான் இருக்குது. நீங்க கமெண்ட்ல போடுங்க, டிஎம்கே கூட்டணி வந்து ஒரு கொள்கை கூட்டணியா இல்ல வந்து ஒரு தேர்தல் கூட்டணியான்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாருக்குமே தெரியும் தேர்தல் கூட்டணி தான்ட்டு. ஆனா உங்க கமெண்ட்டே போடுங்க. எனக்கு என்னன்னா வந்து இப்ப வந்து வைகோ வந்து ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஈழத்தமிழர் சம்பந்தப்பட்ட பல விடயங்கள்ல வந்து முன்னாடி நின்னாரு. பல விஷயங்கள்ல வந்து முன்னாடி மத்திய அரசு எதிர்த்தாரு, ஜெயிலுக்கு போனாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா அந்த அளவு கொஞ்சம் தமிழ் தமிழ் உரிமைக்கான குரல் அவர்கிட்ட இருந்துச்சு கண்டிப்பா. மத்திய அரசு எதுக்குறப்பயோ இல்ல உணர்ச்சி வசப்பட்டு பேசுறப்பயோ அந்த பேச்சு குரல் எல்லாமே வந்து ஒரு குரலா இருந்தே தவிர ஒரு செயல்பாட்டு ரீதியில் அது மாறவே இல்லை. ஏன்னா அவர் வந்து பேசிட்டு இருந்தப்ப மத்திய அரசை எதிர்த்தாரு, ஜெயிலுக்கு போனாரு, எல்லாம் ஓகே. ஆனா அந்த மத்திய அரசோடையோ இல்ல வந்து தமிழ்நாடு அரசோட இணைஞ்சு, தமிழ்நாடு அரசுனா அந்த கூட்டணியோட இணைஞ்சு அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தப்ப அவர் என்ன செஞ்சார்? அதை நம்ம ரொம்ப தெளிவா பார்த்தோம்னா நத்திங். அங்க எதுவுமே கிடையாது. அதை பத்தி எதுவுமே பேச முடியாது. அவர் வந்து ஒரு நிரந்தர தமிழருக்கான அரசியல் கட்டமைப்பா எந்த விதத்தையுமே செய்யவே இல்லை. ஆனா ஒரு எமோஷனல் பிளாக் மாதிரி அதை பத்தி தொடர்ச்சியா பேசிட்டு, தொடர்ச்சியா அதை பத்தியான சிக்கல்களை உருவாக்கிட்டு இப்படிதான் இருந்துச்சே தவிர, அவர் வந்து ஒரு குரலா ஒழிச்சதே தவிர, ஒரு தமிழ் தேச அரசுடைய ஆழமான சிக்கலுக்கான ஒரு தீர்வை வந்து அவர் எங்கேயுமே பேசல, எங்கேயுமே வைக்கல, எங்கேயுமே அதை நகர்த்தி கொண்டு போல அவர். வெறும் குரல் மட்டுமே போதாது இல்லையா? ஏன்னா வெறும் குரலை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்.